Hi friends, welcome to my channel. நான் உங்க சிவரஞ்சினி from CLS தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இந்த மேக்கப் லுக் தான் வந்து எப்படி கிரியேட் பண்ணனும் அப்படினு நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிள். நம்மகிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சு கிரியேட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு போட்டிருக்க குர்த்தி வந்து அவாசால வாங்குனது ட்ரெண்ட்ஸ்ல. என்ன டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அவாசா பிராண்டில் இருந்து தான் வந்து போட்டிருக்கேன். ஒரு மாதிரி நகாப்பழ கலர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டார்க் பிங்க் கலர் குர்த்தி. அதில் வந்து கோல்டன் கலரில் வந்து பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஐ மேக்கப்புக்கு வந்து சேம் அதே பிங்க் கலர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மேக்கப்புக்கு வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின்னை வந்து கிளென்சிங் பண்ணுறதுக்காக திவாக் அப்படிங்கிற பிராண்டிலேருந்து 5% விட்டமின் சி க்ளோ பூஸ்டர் அந்த பிராண்டோட ஆக்னி கண்ட்ரோல் கிளென்சிங் ஃபார்மோட கிளென்சர் தான் வந்து எடுத்திருக்கேன். இதோட ப்ரஷ் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ பாப்புலராக இருக்க ட்ரெண்டில் இருக்க ப்ரஷ்ஷு, அதாவது இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாவே வந்துட்டு அதில் வந்து நுர வந்துடும். அதை வந்து நம்ம ஃபேஸில் வச்சு அப்படியே மசாஜ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு குயிக்காக வந்து டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு சீக்கிரம் வந்து ஒரு க்ளோனஸ் வந்து ஸ்கின்னில் கொடுக்கும். இது வந்து எஸ்பெஷலி ஆக்னி கண்ட்ரோலுக்காக, அதாவது பிம்பிள் இருக்கிறவங்களுக்காக வந்து கிரியேட் பண்ணது. இது நான் இப்போ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூஸ் அப்லோட் பண்ணுறேன். Smytten ஆப்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஃபேஸ் வந்து கிளென்சிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து டிஷ்யூஸஸ் வச்சு கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் குர்த்தி வந்து மாற்றிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு வந்துட்டு கிளென்சிங் ஃபார்ம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணணும் ஸ்கின்க்கு. உங்கள்கிட்ட கிளென்சர் இல்லை அப்படின்னா சோப்பு இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். மாய்ஸ்சரைசிங் க்ரீமுக்கு வந்துட்டு நான் வந்து kkWJnBM தான் வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட ஏகப்பட்ட மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் ஆல் டைம் என்னோடய ஃபேவரட் அப்படின்னா kkWJnBM தான். அது நம்ம வந்து ஸ்கின்ல போட்டதும் அப்படியே வந்து சும்மா மைல்டாக டச் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆயிரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். நான் அப்ளை பண்ணும்போது ஒரு பிங்கிஸ்ட் க்ளோ வந்து கொடுக்கும். kkWJnBM வந்து ஒரு கிளே கன்சிஸ்டன்சி, அதாவது களிமண் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே கன்சிஸ்டன்சியில் தான் வந்து நமக்கு இருக்கும். குயிக்காக வந்து ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆயிரும். நான் வந்து நார்மல் டு ட்ரை ஸ்கின் வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். இதுலேயே வந்து ஆயில் ஸ்கின்க்கு வந்து பிங்க் கலர் பாட்டில் இருக்கும் kkWJnBM, அது கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிட்டு ஒரு 3 to 4 செகண்ட் வந்து அப்படியே விட்டுருங்க. ஸ்கின்குள்ளே வந்து மைல்டாக வந்து அந்த க்ரீம்ஸ் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து உள்ளே அப்சர்வ் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறமா வந்து ப்ரைமர் வந்து மஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணணும் எந்த ஒரு மேக்கப் லுக்காக இருந்தாலும். நான் வந்து இன்றைக்கி ப்ரைமருக்கு ஆலோவேரா ஜெல் தான் வந்து எடுத்திருக்கேன். ப்ரைமர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிராண்ட்ஸில் தனித்தனியாக இருக்கும், அது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி ஆலோவேரா ஜெல் எல்லாத்து வீட்லேயும் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆலோவேரா ஜெல் தான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். ரொம்ப கம்மியாக எடுத்திங்கனாவே வந்து போதும். ஏன்னா இந்த ஆலோவேரா ஜெல் வந்து எஸ்பெஷலி வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு நம்ம கொஞ்சம் நிறைய எடுத்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி திரியாக வந்து ஸ்கின்னில் வர மாதிரி இருக்குது. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது நேச்சர் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட ஆலோவேரா ஜெல். ரொம்ப சூப்பராக இருக்கும். சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது பிம்பிள் மார்க்ஸ் எல்லாம் வந்து வர வைக்கிறது இல்லை. ஸோ வந்து எல்லோரும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நிறையா அப்ளை பண்ணோம் அப்படின்னா மேக்கப் பண்ணும்போது மட்டும் நிறையா அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி திட்டாக இருக்குது. மற்ற சமயத்துலலாம் வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீமாக மட்டும் இதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கம்மியாக எடுத்து ஸ்கின் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த ப்ரைமர் வந்து ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிறதுக்கு ஒரு 2 செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து ஒவ்வொரு க்ரீமுக்கும் வந்து ஒரு 2-5 செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள். அந்த டைமில் வந்துட்டு லிப்புக்கு வந்து லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஹிமாலயாவோட லிப் பாம் தான் வந்து எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி வந்துட்டு ஹோம்மேடு லிப் பாமும் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். அது வந்து ஒரு பிங்கிஸ்ட் க்ளோவாக இருக்கும். இது வந்து நார்மல் லிப் பாம் போட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த கேப்லேயே வந்துட்டு மாய்ஸ்சரைசிங் க்ரீமும் ப்ரைமரும் வந்து நம்ம ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகியிருக்கும். அதுக்கப்புறமா வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீனுக்கு வந்து நான் வந்து ப்ளம்மோட சன்ஸ்க்ரீன் தான் வந்து எடுத்திருக்கேன். இதுவும் வந்து Smytten ஆப்பில் வந்து ஃப்ரீயாக நான் வாங்கினது. Smytten ஆப்போட ரிவ்யூஸஸ் வேணாலும் கீழே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரீயாக எப்படி ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி டாட்டாக வச்சுட்டு ஸ்கின்குள்ளே வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ஈஸியாக வந்து அப்ளை ஆகிடுது. ஸ்கின்குள்ளே வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண ஒரு ஹெவி கவரேஜ் க்ரீம் கன்சிஸ்டன்சியே வந்து இது கொடுக்கல. ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணியே தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அதாவது சூரிய கதிர்கள்ட்டேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சன்ஸ்க்ரீன் வந்து மஸ்ட்டாக வந்து அப்ளை பண்ணி தான் ஆகணும். நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னாவே வந்து சன்ஸ்க்ரீன் மஸ்ட்டு தான். சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மினிமம் வந்து ஒரு 10 செகண்ட் ஆகுது வந்து ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிறதுக்கு வந்து விடுங்க. சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக பேக் நெக்லேயும் ஃப்ரண்ட் நெக்லேயும் காதில் எல்லா பக்கமும் வந்து மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சன்ஸ்க்ரீனில் வந்து நிறைய பிராண்ட் சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. இது வந்து நான் இப்போ ரிவ்யூஸஸ்க்காக வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து ப்ளம்மோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிற அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம ஹைப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து எல்லா ஒர்க்ஸும் பண்ணிட்டு தான் வந்து ஹைப்ரோஸ் ஃபில் பண்ணணும். நம்மளுக்கு வந்து இருக்கிற கேப்பில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதை ஃபில் பண்ணுறேன். நான் வந்து ஒரு ஸ்பூலி வச்சு வந்து ஹைப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து நான் ஹைப்ரோஸ் எடுக்கல, பார்லர் போக முடியல, அதனால் வந்து கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹைப்ரோஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறமா வந்து ஃபவுண்டேஷன்
ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். இப்போ ஒரு மாதிரி டார்க்காக அடர்த்தியாக இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு ஐப்ரோஸ் தான். ஏன்னா நான் வந்து ஐப்ரோஸ் வந்து ஃப்ளக் பண்ணல. அதனால ஃபவுண்டேஷன் வந்து Maybelline Fit Meயோட 330 ஃபவுண்டேஷன் தான் வந்து எடுத்திருக்கேன். எக்ஸாக்டாக வந்து என்னோடய ஷேட் அது. கொஞ்சம் வந்து ஹை கவரேஜ் இருக்க மாதிரி வந்து அப்ளை பண்ணுறேன். எப்போவுமே இந்த ஹை கவரேஜ் போக மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம் மேக்கப் லுக் போடுறதுனால வந்துட்டு கொஞ்சம் ஹையாக வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்து ஹெவியாக அப்ளை பண்ணுறீங்க இந்த மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பிளெண்ட் பண்ணால் வந்து ஒரு மாதிரி திட்டாயிரும். நீங்கள் வந்து ஸ்பாஞ்சில் தான் வந்து அப்ளை பண்ணணும். இல்லைன்னா ப்ரஷஸ் இருந்தால் ப்ரஷஸில் அப்ளை பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்பாஞ்சில் தான், அதாவது வெட்டான ஸ்பாஞ்சில் தான் வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த ஸ்பாஞ்சை வந்து நல்லா வந்து தண்ணியில் போட்டு முக்கி எடுத்துகிட்டு அந்த தண்ணி வந்து நல்லா பிழிஞ்சுக்கோங்க. அந்த ஈரப்பதம் மட்டும் அந்த ஸ்பாஞ்சில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சு டேப்பாக வந்து பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸ்கின்குள்ளே வந்து அப்ளை ஆயிரும். நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் தண்ணியில் நினச்சி ட்ரை பண்ணாமல் சும்மா ட்ரையாக இருக்க ஸ்பாஞ்ச் அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக வந்து அந்த ஸ்பாஞ்ச்லேயே போயிடும். உங்களால் வந்து பிளெண்ட் பண்ண முடியாது. அதனால தான் வந்து தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணுறது. இந்த மாதிரி வந்து டேப்பாக பண்ணிங்கனாவே ஈஸியாக வந்து அப்ளை ஆயிரும். சும்மா ஸ்பாஞ்ச் போட்டு இந்த மாதிரி மேலே கீழே அந்த மாதிரியெல்லாம் இழுக்க தேவையில்லை. நீங்கள் டேப் பண்ணிங்கனாவே வந்து சூப்பராக வந்து ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆயிரும். இப்போ நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுமே வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். என்னோடய டார்க் சர்க்கிள்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கின்னில் இந்த இடத்துலலாம் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் வந்து இருந்தது, அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. மறக்காமல் வந்து காதுக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. நெத்தியில் வந்து அந்த முடிக்கிட்டையும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே வந்து கழுத்தில் மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபவுண்டேஷன் எப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலும் லிப்ஸை சுற்றி வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கன்சீலர் வந்து யூஸ் பண்ணலை. கன்சீலர் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபங்க்ஷன் டைம்ஸ்க்கு வந்து வீட்டில் இருக்க மாதிரி மேக்கப் லுக், ஹெவி மேக்கப் லுக் இல்லை, இது ஒரு சிம்பிளான மேக்கப் லுக்குங்கிறனால கன்சீலர் வச்சு நான் வந்து என்னோட டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் கவர் பண்ணல. வேறு ஒரு மேக்கப் லுக்கில் வந்து நான் கன்சீலர் வச்சு கவர் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஐ ஷேடோ ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து கன்சீலர் பண்ணிக்கிறேன். அதாவது ஐஸுக்கு மேலே வந்து கன்சீலர் போடுறேன். இது வந்து ஒரு ஸ்டிக் பேஸ்டு கன்சீலர் தான். இதை வந்து இந்த கன்சீலர் ஸ்டிக்கில் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கண்ணுக்கு மேலே அப்படியே அழகாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்து குயிக்காக வந்து பிளெண்ட் ஆகாது, கொஞ்சம் லேட் ஆகும். லிக்விட் கன்சீலராக இருந்ததுன்னா வந்து சீக்கிரம் பிளெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி ஸ்டிக் கன்சீலராக இருந்ததுன்னா வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து நார்மல் ஷாப்ஸில் வாங்கினது தான். எல்லா ஷாப்ஸ்லேயுமே வந்து இருக்கும். அதாவது அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே வச்சு தான் வந்து இந்த மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஸ்டிக் பேஸ்டு கன்சீலர் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு க்ரீம் பேஸ்டு ஐஷேடாக தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணுறதுனால நல்ல ஒரு பேஸாக வந்து எனக்கு இருக்கும். அதனால தான். ஸோ வந்து 2 ஐஸுக்கும் வந்து சேம் இதே மாதிரி வந்து கன்சீலர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கன்சீலர் வந்துட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் லிப்ஸுக்கு மேலே டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தது அப்படின்னா லிப்ஸுக்கும் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு மேக்கப் லுக்கில் வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். கன்சீலர் வந்து 2 கண்ணுக்கும் இப்போ வந்து நான் ஈவனாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஐ ஷேடோக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஐ ஷேடோ வந்து இது சும்மா ஒரு சின்ன ஐ ஷேடோ பேலட் தான். இதில் வந்து சேம் என்னோட ட்ரெஸ் கலர் இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த டார்க் பிங்க் கலர். அதை தான் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து பிளெண்ட் பண்ணுறேன். இந்த ஐ ஷேடோ பேலட்லேயே வந்து எனக்கு பிளெண்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அதிலே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரஷஸில் வந்து இது வந்து பிளெண்ட் பண்ணால் அவ்வளோ சீக்கிரம் வந்து பிளெண்ட் ஆகாது. ஏன்னா இது மாதிரி ஒரு மாதிரி க்ரீம் பேஸ்டாக இருக்குது இந்த ஐ ஷேடோ. ஸோ அதனால் வந்து அதில் இருக்க அந்த பிளெண்டர்லேயே பிளெண்ட் பண்ணாவே இருக்கும், ரொம்ப வந்து நல்லா பிளெண்ட் ஆகுது. ஒரு 2 to 3 ஷேட்ஸ் வந்து எடுத்து எகெயின் அண்ட் எகெயின் வந்து 3 கோட் கொடுத்தோம் அப்படின்னா தான் வந்து இந்த ட்ரெஸ் கலருக்கு வந்து ஈவனாக வந்து மேட்ச் ஆகுது. ஸோ அதனால் வந்து நான் 3 டைம்ஸ் வந்து கோட்டிங் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஐ ஷேடோ பேலட் ஏதாவது லோக்கல் ஷாப்ஸில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து சிம்பிளாக நீங்கள் பிளெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து சூப்பரான ஒரு ஐ லுக் வந்து க்ரியேட் ஆயிரும். நான் ஒரே ஒரு ஐ ஷேடோ இந்த பிங்க் கலர் மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். கோல்டன் கலர் கூட நான் அப்ளை பண்ணல. ஏன்னா பேஸ்க்கு வந்து கன்சீலர் வந்து நான் போட்டிருக்கனால. ஸோ 2 ஐஸ்க்கும் வந்து சேம் அதே மாதிரி வந்து பிளெண்ட் பண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் என்னோடய 2 கண்ணுக்கும் அந்த பிங்க் ஷேடு வந்து அப்ளை பண்ணிட்டேன், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஐ லைனர் வரைகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் ஸ்வெட் ஆகி வர மாதிரி வந்து ஆயிரும் கொஞ்சம் நேரத்துலேயே. நான் வந்து ஃபேன்ஸ் முன்னாடி வந்து இல்லாமல் கொஞ்சம் சைடாக நின்று வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கனால அதனால் வந்து ஃபவுண்டேஷன் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐ லைனர் அப்ளை பண்ணி காட்டுறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து லாக்மியோட 925 சன் எக்ஸ்பர்ட் வந்து காம்பேக்ட் பவுடர். இதுலேயும் வந்து சன்ஸ்க்ரீனோட எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கின்னில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஹலோ கிட்டியில் வர மேக்கப் ப்ரஷ் தான், ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். ஃபவுண்டேஷன் பவுடரை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து டேப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஃபவுண்டேஷனை வந்து செட் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா, நான் வந்து அப்படி பண்ணியிருக்கேன். சிலர் வந்து நல்லாவே வந்து ஃபவுண்டேஷன் போடுவீங்க பவுடர். ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க வந்து உங்களுக்கு என்ன கவரேஜ் பிடிக்குதோ அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நான் ஃபவுண்டேஷன் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஐ லைனருக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணது உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் வந்து தெரியும். ஐ லைனருக்கு வந்து நான் வந்து டேஸ்லரோட ஐ லைனர் தான் வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்க
ஐலைனர் நான் வந்து என்னோட லெஃப்ட் சைடு வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து ரைட் சைடு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப மைல்டான ஒரு லைன் தான். ரொம்ப வந்து சன்னமாக வந்து 2 கண்ணுக்கும் வந்து ஈவனாக ஒரே மாதிரி வந்து கருவிழிக்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணி, அதாவது கருவிழி எங்கே இருக்கோ அங்கேருந்து வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எண்டில் வந்து முடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐலைனர் வைக்க தெரியாதவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, 2 கண்ணுக்கும் வந்து ஈவனாக வந்து ஐலைனர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஐலைனர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் வந்து கேப் விடுங்க. அதாவது நீங்கள் வந்து 3 மினிட்ஸ் கூட வந்து கேப் விடுங்க. ஐலைனர் வந்து ஐஸில் வந்து செட் ஆக வரைக்கும். அந்த கேப்பில் வந்து நீங்கள் லிப் லைனர் இல்லைன்னா லிப் கிளாஸ் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அந்த ஐலைனரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அது வந்து ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் கூட மஸ்காரா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஐலைனர் வச்சுட்டேன். இந்த ஐலைனருக்கு ஆயிர கேப்பில் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நான் பிஆர்சியில் வாங்கின லிப்ஸ்டிக். ஷேட் நம்பர் வந்து 15 AM அப்படிங்கிற பிராண்டுன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து பிராண்டோட நேம் கூட அழிஞ்சிருச்சு, எனக்கு சரியாக தெரில. ரெகுலராக வந்து இன்னொன்று வந்து டேஸ்லரில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். 135 என்னமோ அதோட ஷேடு கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி யாரோ என்ன ஷேடு யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு. ரெகுலராக வந்து இதுவும் டேஸ்லரோட லிப்ஸ்டிக்கும் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து சிம்டம்லேருந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அது வந்து லைட் பிங்காக போயிடுச்சு. அது எனக்கு சூட்டே ஆகலை. பட் இந்த ரெட் கலர் ஷேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டஸ்கி ஸ்கின்னாக இருக்கவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப செம்ம சூப்பராக இருக்கும். என்னோடய லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் ஒரு வீடியோஸில் வேணால் அப்லோட் பண்ணுறேன். எந்த மாதிரி ஸ்கின் டோன் இருக்கீங்க, எந்த மாதிரி லிப்ஸ்டிக் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பொட்டுக்கு வந்து அந்த டேஸ்லர் ஐலைனர்லேருந்து ஒரு குட்டியாக ஒரு பொட்டு மட்டும் வச்சுக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஸ்டைல்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து விட்டுக்கோங்க. இந்த மேக்கப் லுக் வந்து நீங்கள் ஃப்ரீ ஹேர் விட்டாலும் ட்ரெடிஷ்னலாக இருந்தாலும் லாங் இயரிங்ஸ் போட்டிங்கனாலும் எந்த மேக்கப் லுக் பண்ணிங்கனாலும் எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிங்கனாலும் இதுக்கு சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த குர்த்தி வந்து நம்ம ஃபேஷனாக வந்து வேர் பண்ணோம் லூஸாக விட்டோம்னா இது ஃபேஷன் மாடலாக இருக்கும். இல்லை வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து பின்னணும் அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இந்த குர்த்தியோட ஹைலைட்ஸ் வந்து அப்படி ஓகேங்களா, அந்த மாதிரி கலர் வந்து ஹைலைட்டாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து மஸ்காராவுக்கு வந்து ப்ளூ ஹேவனோட வால் ஃப்ரீ மஸ்காரா தான் வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான மஸ்காரா, என்னோடய ஃபேவரட் மஸ்காரா. பர்பிள்லேருந்து வாங்கியிருந்தேன். பர்பிள் ஆப்போட இதோட லிங்க் வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, பர்பிளில் வந்து என்னோட கூப்பன் கோடில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 100 rupees கூட டிஸ்கவுண்ட் வரும். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். மஸ்காரா வந்து கீழே வந்து கருவிழி பார்த்துட்டு மேலே இருந்து அப்ளை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மஸ்காரா வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். ஐலைனர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட் வந்து கழிச்சிட்டு அதுக்கப்புறம் மஸ்காரா அப்ளை பண்ணிங்கன்னா ஈவனாக இருக்கும். இப்போ என்னோடய ஐஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருக்குது. இந்த மேக்கப் லுக் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் மட்டும் வந்து மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து அவங்க இஷ்டம் தான். நான் வந்து லூஸ் ஹேர் விட்டும் அதுக்கப்புறம் வந்து சின்னதாக ஒரு கேட்ச் கிளிப் குத்தியும் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எந்த ஹேர் ஸ்டைல் வேணால் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த குர்த்தி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக வந்து வாங்கலாம். இதோட லிங்க் வந்து ஆஜியோ ஆப்போட லிங்க் கீழே வச்சுருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஆஜியோவில் இந்த குர்த்தி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேக்கப் லுக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்